Hi, hello viewers. Welcome to Arrow Study Circle. LaTeX class course-ஓட next video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தீசிஸ்க்கோ இல்லை ஒரு புக்குக்கோ எப்படி கவர் லேட்டெக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கவர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து ஸ்பைனல் கவர் அப்படிங்கிறது புக்கோட பேக் சைடு, புக்கோட முதுகு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இது ஃப்ரண்ட் கவர், இது பேக்கு கவர். இந்த கவர் ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி மேக்ஸிமம் இந்த கவர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃப்ளாப்பு இது வந்து ஒரு ஜாக்கெட் மாதிரி வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும் அப்படின்னா கழட்டி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த ஃப்ரண்ட் பிளாப் பேக் பிளாப் அப்படிங்கிறது புக் அட்டையோட கவரில் மூடி வச்சுக்கிறது. இது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அண்ட் ஸோ ஒன். ஓகே, இது எல்லாமே இதுதான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி லேட்டெக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, டாக்குமெண்ட் கிளாஸ் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபாண்ட் சைஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். நான் தேவைப்படுறப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற பேக்கேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா புக்கு கவர். இதுதான் சாரி, நான் யூஸ் பண்ண போகிற டாக்குமெண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புக்கு கவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து தீசிஸ் கவர் அப்படின்னு சொல்லி ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். ஓகே, தீசிஸ் கவர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன் ஃபைலில். டாக்குமெண்ட் கிளாஸ் வந்து புக் கவர் நான் யூஸ் பண்ண போகிறது. தென் பிகின் டாக்குமெண்ட் எண்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதில் நம்ம கடைசியாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து மேக் புக் கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். அதர்வைஸ் புக்கு கவர் வந்து பிரிண்ட் ஆகாதீங்க. ஓகே, மேக் புக்கு கவர்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு புக்கு கவர் பிரிண்ட் ஆகும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒர்க் ரன் பண்ணி பார்க்கலாம், ஃபைல் ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வந்து ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பேக்ரவுண்டில் எதுவுமே டிசைன் பண்ணலை, அதனால் டிஃபால்ட்டாக ஒயிட் கலர் வந்திருக்கு. இதுதான் டெம்ப்ளேட், அதாவது வித்தவுட் ஃப்ளாப். இது வந்து ஃப்ளாப் இல்லாமல் இருக்குது. இந்த ஃப்ளாப் இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு பெட்டர். ஓகே, அந்த ஃப்ளாப்லாம் நமக்கு தேவையில்லை. தீசிஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு உங்கள் கவரில் வச்சு டேரெக்டாக ஒட்டிட போகிறீங்க, இல்லை அப்படின்னா கட் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ளாப் நமக்கு தேவையில்லை. இது பேக் கவர். ஓகே, இது பேக் கவர். இது வந்து ஃப்ரண்ட் கவர். இது ஸ்பைனல். ஓகே, இது ஸ்பைன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ரெட் லைன் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்கிங் ஏரியா. ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுக்காக, அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதில் டிஃபால்ட்டாக ஒயிட்டில் வந்துருச்சு. இதில் எப்படி ரிமைனிங் எல்லாம் கலர்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லை வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண போகிறோம். இதில் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர் வித்தை சேஞ்ச் பண்ணலாம். கவர் வித் அப்படிங்கிறது இந்த ஒரு பார்ட் ஃப்ரண்ட் கவரையோ பேக் கவரையோ அந்த கவர் வித்தை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கவர் வித் யூஸ்வலாக A4 வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, A4 வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. கவர் வித்தையோ ஹைட்டையோ இல்லை ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் கவர் அங்கே டைமென்ஷனை குறைச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் குறைச்சி யூஸ் பண்ணலாம். தென் கவர் ஹைட், ஸ்பைன் வித். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஸ்பைன் வித் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸ்பைன் வித் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக 0.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, அதாவது 5 mm தான் இருக்கும் ஸ்பைன் வித். இது 5 mm. இப்போ சப்போஸ் எனக்கு 1 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கான கமெண்ட் ஸ்பைன் வித் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸ்பைன் வித் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ இப்போது இந்த டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இங்கே இருக்க டைமென்ஷன் 0.5 சென்டிமீட்டரில் இருக்குது. நான் இப்போ 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். இந்த டைமென்ஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, யா, ஸோ ப்ரீவியஸாக 0.5 இந்த கோட் வந்து நெருக்கமாக இருந்தது. இப்போ நான் 1 சென்டிமீட்டர் கொடுத்துட்டேன். ஓகே, இது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 340 மில்லிமீட்டர் இருக்கும். ஒரு 340 மில்லிமீட்டர், அதாவது 34 சென்டிமீட்டர் அண்ட் ஸோ ஒன். கவர் வித் கவர் வித் வந்து அவ்வளோ இருக்குது. ஒரு சைடுக்கு வந்து 17 சென்டிமீட்டர் இருக்கும். டிஃபால்ட்டாக ஒரு சைடுக்கு 17 சென்டிமீட்டர் இருக்குது. ஹைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோடய தீசிஸ் நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரியே நான் கொடுத்துட்றேங்க. நான் கவர் வித்தை வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கவர் வித் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 200 சென்டிமீட்டர் வைக்கிறேன். 200 மில்லிமீட்டர், அதாவது 20 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இது A4 லென்த் ஆக்சுவலாக. தென் கவர் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஒரு 290 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகே, 290 மில்லிமீட்டர். இது எல்லாமே A4 டைமென்ஷன்ஸ் தான். இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதை இந்த டிசைன்லாம் நான் டெம்ப்ளேட் பண்ணிட்டேன். இது என்னோட ஃபஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட டைமென்ஷன்ஸை மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, டைமென்ஷனை மென்ஷன் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. இந்த மார்க் திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதையும் பண்ணலாம். மார்க் திக் ஈக்குவல் டு யூஸ்வலாக இது வந்து 0.4 பாயிண்ட் இருக்கும். ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ அப்படின்னா 0.3
3 மில்லிமீட்டர், அதுதான் ஒரு பாயிண்ட். அதில் 0.4, அதில் 0.4 தான் இருக்குது. ஆக்சுவலாக இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுவே நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா இது பைண்டர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லைனில் வச்சு கட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இந்த லைன் கிரியேட் ஆகிறது தான். ஓகே, அதுக்காக தான் இந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறது. இது திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ரெட் கலரில் இருக்குது, யூஸ்வலாக வந்து டிஃபால்ட்டாக ரெட் கலரில் இருக்குது, இந்த கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணலாம். மார்க்கிங் கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் நான் மார்க் கலர் ஈக்குவல் டு ப்ளூ அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, ப்ளூன்னு கொடுத்துறேன். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன். மார்க் கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ரெட் கலரில் இருக்க லைன் எல்லாமே ப்ளூவாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ப்ளூவாக சேஞ்ச் ஆகிட்டது. ஃபாண்ட் சைஸாக மாற்றலாம். கிரீடு வேணும் அப்படின்னா கிரீடை யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனை ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு இந்த ஆப்ஷனே போதுமானது. இதுக்கப்புறம் நமக்கு புக்கை டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் செட் புக்கு கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அதில் வந்து 3 மேண்டேட்டரி ப்ராக்கெட் இருக்கும். ஒன்று வந்து மெயின், செகண்ட் வந்து எந்த பார்ட்டில் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஃப்ரண்டாக பேக். இதில் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு சைட்ஸ்லையுமே 2 லேயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இமேஜ் வைக்கலாம், ஒன்று டெக்ஸ்ட் வைக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அந்த மாதிரி 2 லேயர்ஸ் இருக்குது ஒவ்வொரு செக்ஷன்லையுமே. இதில் ஆக்சுவலாக 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கோம் ஃப்ளாப் இல்லாமல். இது பேக் லேயர், இது ஃப்ரண்ட் லேயர், இது ஸ்பைன்னு சொல்கிறது. ஓகே, நான் அதுக்கான கமெண்ட் கொடுத்துறேன். செட் புக்கு கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறேன். செட் புக்கு கவர், நான் புக்கு கவரை செட் பண்ண போகிறேன். இதில் 3 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் வந்து எங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். செகண்ட் வந்து எந்த பார்ட்டில் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். தேர்ட் வந்து உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணணும். உங்களோட கண்டென்ட்டை இந்த பொசிஷனில் தான் கொடுக்கணும். அதை எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி கலர். ஓகே, பிஜி கலர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கலர் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர். நெக்ஸ்ட்டு இதை எங்கே கொடுக்க போகிறீங்க, ஃப்ரண்ட்லையா பேக்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் நான் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்போ டிசைன் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ண போகிறேன். இதில் கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சியான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஒரு கலர் நான் கொடுக்குறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவுட்புட் நான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், ஃப்ரண்ட் பொசிஷனில் தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அது எப்படி கலர் அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். யா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கலர் வந்துருச்சு. அதிகபட்சம் எல்லாருமே ஏதாவது ஒரு இமேஜை வச்சு தான் கொடுப்போம். இதில் இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கலர் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லை இதுலேயே கலரை டம்மி பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேனலில் ஒரு 40% மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா ஒரு 40% ஆஃப் திஸ் கலர் மட்டும் அப்பியர் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது லைட் கலர் கிடச்சிடும். இல்லை எனக்கு இந்த ஆப்ஷன் பிடிக்கல, நான் வேறு கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் கலர் ஈக்குவல் டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சைடுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். ரிமைனிங் எல்லாம் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். கலர் ஈக்குவல் டு நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஓகே, கலர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் கொடுத்துறேன். ஃபைலில் நான் கம்பைல் பண்ணுறேன். எனக்கு ஃபுல்லாக ரெட் கலரில் அப்பியர் ஆக போகுது. ஃபுல்லாக ரெட் கலரில் அப்பியர் ஆகிட்டது. இதில் நான் கலரை ஒவ்வொரு பொசிஷன்லையும் கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் பாசிபிள் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இல்லை எனக்கு டாப்பில் மட்டும் ரெட் கலர் இருந்தால் போதும். ஓகே, நான் அதுக்காக டாப் கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு டாப்பில் மட்டும் ரெட் அப்பியர் ஆகும், பாட்டமில் வந்து ஒயிட்டில் அப்பியர் ஆகும். ஓகே, ஷேடோவில் ஒயிட்டில் அப்பியர் ஆகும். ரைட் அண்டு ஒயிட் காம்பினேஷனில் அப்பியர் ஆகுது. இல்லை நான் பாட்டம் கலரையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாட்டம் கலர் ஈக்குவல் டு என்ன கலர் கொடுக்கலாம், எல்லோ அப்படிங்கிறத கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பாட்டம் கலர் ஈக்குவல் டு எல்லோ அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணுறேன். எனக்கு மேலே ரெட்டு, டாப்பில் ரெட்டும் பாட்டமில் எல்லோவும் ஜெனரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜெனரேட் ஆகும். யூஸ்வலாக இது தீசிஸ்க்கு இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நீங்கள் புக்கு கவர் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நான் மிடில் கலர், எனக்கு வந்து மிடில் வேறு ஒரு கலர் வேணும் அப்படின்னா அதையும் கிரியேட் பண்ணலாம். மிடில் கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து மிடில் வந்து ஒயிட் கலர் வேணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது டிஃபால்ட்டாக ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்குது. இல்லை எனக்கு ஒயிட் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா மிடில் ஒயிட் கலர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், ட்ரையல் அண்ட் எரர். இல்லை எனக்கு இதுவும் பிடிக்கல, இதில் நான் இன்னர் ஒரு கலர் கொடுக்கணும், அவுட்டரில் ஒரு கலர் கொடுக்கணும், அதாவது இன்னர் சைடு ஒரு கலர் கொடுக்கணும், அவுட்டர் சைடு ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் பாசிபிள். இன்னர் கலர், அவுட்டர் கலர், பால் கலர். ஒன் மோர் திங், நான் பால் கலர் மட்டும் யூஸ் பண்ணுறேன். பால் கலர் ஈக்குவல் டு க்ரீன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பார்ப்போம். பால் கலர் ஈக்குவல் டு க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பால் கலர் க்ரீன் ஆகிடும். ஏன்னா ப்ரீவியஸாக உள்ள எந்த கமெண்ட்டுமே ஒர்க் ஆகாது. அந்த பால் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இது ஆக்சுவலாக 0 டிகிரியில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை டிகிரியை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஷேடிங் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஷேடிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மாறி வந்துடும். ஓகே, இதுதான் ஆப்ஷன்ஸ். ஓகே, கலரை டிசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதுதான். இதில் ஏதாவது வேறு ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே,
சப்போஸ் நான் இங்கே வந்து ஒரே ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் ஈக்குவல் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. நான் இங்கே சியான் அப்படிங்கிற ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃப்ரண்ட் பேஜை டிஃபைன் பண்ணிட்டோம். இதில் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இதையே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறேன். ஓகே, ஃப்ரண்ட் கவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பேக் கவர் மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் என்ன கவர் இருக்கோ அதே தான் பேக்கில் யூஸ் பண்ணேன். ஏன்னா மல்டி கலர் யூஸ் பண்ண அப்படின்னா நல்லா இருக்காது. அதுக்காக நான் பேக் கலர் கொடுத்துட்றேன். பேக்லேயும் அதே கலர் கொடுத்துட்றேன். ஃப்ரண்ட்டில் என்ன கலர் கொடுத்தனோ அதே கலர். இங்கே சென்டரில் ஒயிட்டில் இருக்குது. ஒயிட் கலரே ஓகே தான். இல்லை இதையும் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா SPINE ஸ்பைன் சொல்லி கொடுத்துறேன். ஸ்பைனில் வந்து நான் எனக்கு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் எல்லோ வேணால் கொடுப்போம். ஓகே, மெஜந்தா கொடுப்போம். நம்ம இது ஒர்க் அவுட் தான் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ டிஃபைன் பண்ணிக்கலாம் நீங்கள், அது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ ஸ்பைனலில் வந்து நான் ஓகே கலர் கொடுத்துட்டேன். மெஜந்தா அப்படிங்கிற ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்ட்ரு பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கல, நான் இதில் வந்து இமேஜ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுவும் பாசிபிள் தாங்க. அது வந்து எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நான் இமேஜஸ் எல்லாமே கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். கூகுள் இமேஜஸில் இருந்து இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். LaTeX ஃபைல். ஓகே, தீசிஸ் கவர் அண்ட் ஸோ ஆன். நான் இதில் வந்து யூடியூப் அண்டு RO அப்படிங்கிற லோகோவை இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக அந்த லோகோவை நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, நான் ஒரு டவுன்லோட் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ் இதுதான் இருக்குது. தீசிஸ் கவரோட பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ் நான் ஒரு 25 பிக்சர் வந்து கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொன்றா இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் வந்து நான் இந்த இமேஜஸ்லாம் காப்பி பண்ணி என்னோட மெயின் ஃபைலில் உள்ளே வச்சுக்கிறேன். ஓகே, என்னோட மெயின் ஃபைலில் உள்ளே வச்சுட்டேன். இதில் வந்து ஒவ்வொரு ஃபைலாக எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, எப்படி அதுக்கான கமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கலரில் கொடுத்து உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணலாம். இல்லை நான் இதில் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலை, எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நான் ஃபஸ்ட் வந்து இந்த 3 லைன்ஸையும் பிளாக் பண்ணி வச்சிடறேன். ஓகே, இந்த பிளாக் அப்படிங்கிறது % சிம்பிள் கொடுப்போம். % சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு கமெண்ட்டும் ஒர்க் ஆகாது % கொடுத்தீங்க அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ எப்படி இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செட் புக் கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். 3 மேண்டேட்டரி ப்ராக்கெட்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா PG பிக்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகே, PG பேக்ரவுண்ட் பிக்சர். ப்ரீவியஸாக பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோம், இங்கே PG பிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் எங்கே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நான் ஹோல் டாக்குமெண்ட்டுமே கொடுக்குறேன். அதுக்காக ஹோல் வித்தவுட் ஃப்ளாப்ஸ். ஓகே, நான் ஃப்ளாப் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு இமேஜை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இமேஜ் நம்பர் 4 இன்க்ளூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இமேஜாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். 4 இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் 4 அப்படின்னு சொல்லி அந்த ஃபிகர் நேம் என்னவோ அந்த நேமை டைப் பண்ணிவிட்டு ஃபைலாக கம்பைல் பண்ண போகிறோம். நான் இதில் அடிஷ்னலாக எந்த ஒரு பேக்கேஜுமே இன்க்ளூட் பண்ணல, எல்லாமே புக் கவர்லேயே டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகே, நமக்கு புக்கு கவரே கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, புக் கவர் கிரியேட் ஆகிடுச்சு. தென் நம்மளோட கண்டென்ட் இங்கே எல்லாமே 1 by 1 என்ட்ரு பண்ணிடலாம். நம்மளோட கண்டென்ட்டை உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட்டை நம்ம என்ட்ரு பண்ணிவிடுவோம். ஆல்மோஸ்ட் நம்மளோட ஒர்க் எல்லாமே ஓவர். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் கண்டென்ட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். யூஸ்வலாக ஃப்ரண்ட்டில் உங்களோட டைட்டில் பேஜ் இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி தீசிஸில் எப்படி டைட்டில் பேஜ் இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண அந்த டைட்டிலை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்காக நான் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் நான் காப்பி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் இந்த திஸ் பேஜ் ஸ்டைல் பிகின் டாக்குமெண்ட் எண்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளதை மட்டும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே இன்க்ளூட் பண்ணணும். அது எங்கே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செட் புக்கு கவர். ஓகே, 3 மேண்டேட்டரி ப்ராக்கெட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா FG ஃபஸ்ட்டு. ஓகே, FG இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. FIRST. FG ஃபஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணலாம், FG செகண்ட்னு யூஸ் பண்ணலாம். அதாவது பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணலாம். FG இஸ் நத்திங் பட் ஃபோர்க்ரவுண்ட். ஓகே, ஃபோர்க்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஃபோர்க்ரவுண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் செகண்ட். எந்த பொசிஷனில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நான் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ண போகிறேன். தேர்டில் நம்மளோட கண்டென்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். தேர்டில் நம்மளோட கண்டென்ட் நான் காப்பி பண்ண கண்டென்ட்டை இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணுறேன். ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃப்ரண்ட் பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அப்பியர் ஆகும். ஓகே, ஆல்மோஸ்ட் அப்பியர் ஆகிட்டது எல்லாமே
ஓகே. இதில ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும், இல்ல கவரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இங்க வந்து என்னோட டைட்டில் வந்து சாரி என்னோட கன்டென்ட் வந்து கம்மியா இருக்கு. அதனால தான் இங்க ஸ்பேஸ் எல்லாம் நெறைய இருக்கு. நீங்க இந்த ஸ்பேஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஈவனா ஸ்பேஸ் குடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஜஸ்ட் நான் இத ஜூம் பண்ணி மட்டும் காமிச்சர்றேன். எப்படி அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி ஓகே. இது எப்படி அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணியே பார்த்துடுவோம். ஓகே. தீசிஸ் கவர் பிரிப்பரேஷன் இன் LaTeX, YouTube, video submitted to YouTube for the promotion of LaTeX crash course in Tamil and so on. Okay, Arrow Study Circle produced by and so on. தென் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், பிஜி அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் உங்களோட டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம். காலேஜ் நேம் ஆர் யூனிவர்சிட்டி நேம், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி, தென் டேட். ஓகே. சப்மிஷன் மந்த் அண்ட் இயர் அப்படின்னு கொடுப்போம். நம்ம யூஸ்வலாக வந்து பேக் கவரை எம்டியாக தான் கொடுப்போம். இந்த ஸ்பைனல் கார்டு அந்த முதுகில் வந்து என்ன எழுதுவோம் அப்படின்னா, புக்கோட முதுகில் வந்து லோகோஸ் இன்சர்ட் பண்ணுவீங்க, தென் டைட்டில், புக் டைட்டில் இன்சர்ட் பண்ணுவீங்க, தென் ஆத்தர் நேம் இன்சர்ட் பண்ணுவீங்க, தென் அண்ட் ஸோ ஆன் யூனிவர்சிட்டி லோகோ இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே. ஃப்ரண்ட் பேஜ் நமக்கு ஓகே. ஓகே. ஃப்ரண்ட் பேஜ் ஓகே. இதில் கவர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நான் 1 to 25 வரைக்கும் நம்பர்ஸ் வச்சுருக்கேன். சப்போஸ் அதில் வேறு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து வைப்போமே ரேண்டமாக 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ 25 கவர்ஸ் எல்லாமே கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண தான். ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் இதை ஆல்ட்ரு பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் கலர் கான்ட்ராவர்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் டவுன்லோட் மட்டும் பண்ணியிருக்கேன். 24 சப்போஸ் நான் 25 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். லாஸ்ட் பிக்சர் 25 கொடுத்தோம் அப்படின்னா எப்படி அப்பியர் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஒரு தடவை கம்பைல் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். 25 ரொம்ப டல்லாக இருக்குது. ஓகே. சப்போஸ் 1 ஃபஸ்ட் இமேஜ் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஃபஸ்ட் இமேஜ் இதில் டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகே. நான் 4 வந்து எனக்கு பெட்டராக தெரிஞ்சது. ஸோ அதுக்காக நான் 4 யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 4 ஒன்ஸ் அகைன் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே. இதுவே எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைனல் கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பைனல் அப்படிங்கிறது புக்கோட முதுகில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. புக்கோட முதுகில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே கமெண்ட்ஸ் தான். செட் புக்கு கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். டைட்டில் இன்ஃபர்மேஷன் தான், அதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செட் புக்கு கவர் எஃப்ஜி ஃபஸ்ட்டு, ஃபோர்க்ரவுண்ட் ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பைன் அப்படிங்கிறதுல தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. தேர்ட் மேண்டேட்டரி ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளோட கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட்டை கொடுத்துடணும். அதுதான் கொடுத்துருக்கேன். சென்டர் பண்ணியிருக்கேன், சென்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. வெர்டிக்கல் ஸ்பேஸ் நான் ஸ்பேஸும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 1 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொட்டேட் பாக்ஸ், இங்கே ரொட்டேட் பாக்ஸ் கொடுக்கல அப்படின்னா இப்போ லெட்டர்ஸ் எல்லாமே இந்த வித்துக்குள்ளே உங்களுக்கு ஹரிசாண்டலாக அப்பியர் ஆகும். இந்த வித்துக்குள்ளே ஹரிசாண்டலாக அப்பியர் ஆகும். பட் எனக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வெர்டிக்கலாக கொடுத்துருக்கேன். தென் என்னோட டைட்டில் தீசிஸ் கவர் ப்ரிப்பரேஷன் இன் LaTeX, தென் ஆத்தர் நேம் அண்ட் ஸோ ஆன் கொடுத்துருக்கேன். லோகோ இன்சர்ட் பண்ணியிருக்கேன், யூடியூபோட லோகோ அண்டு ஆரோ ஸ்டடி சர்க்கிள் லோகோ கூட. இந்த லோகோவை இங்கே வேணும் அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ஃபைலை இப்போ கம்பைல் பண்ணுறேன். ஃபைல் கம்பைல் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு அப்பியர் ஆகிடுச்சு, புக்கோட முதுகில் அப்பியர் ஆகிருக்கு. தீசிஸ் கவர் ப்ரிப்பரேஷன் இன் LaTeX, ஆரோ ஸ்டடி சர்க்கிள், தென் லோகோ கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே. டிஃபால்ட் வியூ இதுதான். இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அந்த வித்தெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா உங்களோட நம்பர் ஆஃப் பேஜஸை பொறுத்து அமையும். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நீங்கள் அதில் கவனிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா 80 GSM பேப்பர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை 70 GSM பேப்பர் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த பேப்பரை பொறுத்தும் உங்களுக்கு இந்த வித்து வந்து மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வித் வந்து செட் பண்ணலாம். பேக் கவரை எம்டியாக கொடுக்கறது அப்படின்னாலும் கொடுக்கலாம், இல்லை சம்திங் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு நான் அதை காப்பி பண்ணிட்டு ஃபைனலாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பைன் அப்படிங்கிறப்ப புக் பேக் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே. பேக் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். தென் ஹாய், ஹவ் ஆர் யூ, ஆர் திஸ் இஸ் மை தீசிஸ் அண்ட் ஸோ ஒன். ஓகே. ஜஸ்ட் நான் இது வந்து ஒரு சும்மா டம்மிக்காக தான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக தான். பேக்கில் ஏதாவது எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற கண்டென்ட் வந்து இங்கே பேக் சைடில் அப்பியர் ஆகும். ஓகே. இது அனதர் வே. பட் யூஸ்வலாக நம்ம பேக் கவர் எப்பயுமே எம்டியாக தான் கொடுப்போம். எம்டியாக கொடுத்துறேன். நீங்கள் ஏதாவது புக்குக்கு கவர், நான் இது வந்து தீசிஸ்க்காக தான் கவர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது புக்குக்கு கவர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கில் நீங்கள் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா உங்களோட ஆத்தர் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆத்தர் இன்ஃபர்மேஷன், ஓகே, அண்ட் ஸோ ஒன், திஸ் இஸ் டாக்டர் அண்ட் ஸோ ஒன், என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஓகே. இங்கே ஐஎஸ்பிஎன் நம்பர் கொடுக்கலாம், QR கோடு கொடுக்கலாம் புக்கில். அது புக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் தீசிஸ்க்காக தான் கவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சப்போஸ் கமெண்ட்டில் ஏதாவது
அடுத்து இந்த வீடியோவில் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.